கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அதிகமாக மழை பெய்து கொண்டிருந்தாலும் கூட நீங்கள் எல்லாரும் ஆர்வத்தோடு கூட ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். வீணையே சுரமண்டலமே விழியுங்கள். ஆகவே ஓசை உள்ள கைத்தாளத்தோடு நான் தேவனை துதிப்பேன் என்று சொல்லி இந்த நேரத்தில் நம்முடைய மனதில் இருக்கிற சோர்வுகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நமக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். அவரை துதிக்கும் பொழுதும், அவரை ஆராதிக்கும் பொழுதும், அவருடைய வசனங்களை நாம் கேட்கும் பொழுதும் ஒரு உற்சாகம் நமக்குள் வர வேண்டும். நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். இந்த நேரத்திலே நம் மத்தியிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் உலாவி இங்கே வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி இங்கே அவர் வாசமாக இருக்கிறார். அவர் பிரியப்படும்படி நம்முடைய துதியின் பலிகள் இருக்க வேண்டும், நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். ஆகவே ஸ்தோத்திரத்தோடு இந்த நேரத்தில் அவரை நாம் தொழுது கொள்வோம். எழுந்து நிற்கக்கூடியவர்கள் எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த பாடலை பாடி நம்முடைய தேவாதி தேவனை நாம் ஆராதிப்போம். பலியை நீர் விரும்புவதில்லை, நீர் விரும்பினால் நான் அதை செலுத்துவேன். உமக்கு விருப்பமான பலிகள் நொறுங்குண்ட இருதயம்தான். அப்படிப்பட்ட இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்பொழுதும் இந்த பாடப்போகிற பாடலிலே நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். போன 24ஆம் தேதி 32வது ஆண்டு முடித்து 33வது ஆண்டு நிறைவு விழாக்குள்ளாக நாம் கடந்து போகத்தக்கதாய் தேவன் உதவி செய்திருக்கிறார். இம்மட்டும் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். கடினமான பாதைகள் வழியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். துவக்கத்திலிருந்தே கூட இருந்தவர்களுக்கு அது தெரியும் எவ்வளவு கடினமான பாதை என்று. இந்த பாதை வழியாய் கடந்து வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து இம்பண்டும் நடந்து வருவதற்கு கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடி, தேவனே நன்றி பலிகளை நான் செலுத்தி நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், அதற்காக நான் ஆலயத்திற்கு நான் வந்திருக்கிறேன் அப்பா என்று சொல்லி நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி கர்த்தர் செய்த எல்லா நன்மைக்காக நாம் பாடப்போகிறோம். என்னென்ன நன்மைகளெல்லாம் செய்தார் என்று சொல்லி அந்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து அவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம், நன்றியோடு அவரை தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா, ஆமே. ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய பிரசன்னத்தை நாம் துதிக்கும் பொழுது உணர்ந்து கொள்வோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். கரங்களை தட்டி செலுத்தியே நாங்கள் நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நமக்கு உடன்படிக்கை அவர் கொடுத்து நம்மை பிள்ளைகளாய் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். பிள்ளைகளானால் நாம் சுதந்திரர்களுமாக காணப்படுகிறோம். மரணத்தின் விளிம்பில் நின்ற நம்மை அவர் ஜீவனின் பாதைகளை திருப்பிவிட்டவராக காணப்படுகிறார். அவருடைய அன்புக்காக நாம் நன்றி செலுத்துவோம். நான் உயிரோடு இருந்து அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் நான் அறிவிப்பேன் என்ற வசனத்தின்படி கர்த்தர் கிருபை செய்த தயவுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். உடன்படிக்கை எனக்கு உந்தனின் பிள்ளையை தெரிந்தெடுத்தீ, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு உந்தனின் பிள்ளையை தெரிந்தெடுத்தீ,
செலுத்த தகப்பனே. ராஜா, நீ செய்த எல்லா நன்மை, கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை நான் தொழுது கொள்வேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வது போல இந்த நேரத்திலே நாம் அவர் செய்த நன்மைகளுக்கு ஈடாக ஒன்றையுமே நாம் செய்ய இயலாது. நம்முடைய தேவைகளெல்லாம் அவர் அற்புதமாய் சந்தித்தவர். தகப்பனே, யெகோவாயிரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர் என்ற வசனத்தின்படி ஆகாரின் கண்ணீரை கண்டு ஒரு துறவை காண்பித்த தேவன் நமக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை செய்கிற தேவன். ஒன்றுமில்லாததிலிருந்து இருக்கிறவைகளை வரவழைக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். காலைதோறும் உந்தன் கிருபை புதியது, அவருடைய அன்பு மாறாதது. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையிலே அவரை தேடும் பொழுது மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை மாத்திரம் நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு கிருபை பெருகும். அவரை துதிக்கும் பொழுது கிருபை பெருகும். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, அந்த கிருபையினாலே என்னை நீர் மூடி மறைத்து கொள்ளும் அப்பா. எங்களுக்கு கிருபை இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. உம்முடைய கிருபை தேவை அப்பா. உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஏனென்றால் நாங்கள் நிற்பதும், ஒருவேளை நாங்கள் நன்றாயிருந்தாலும் நாம் நினைத்து கொள்ளலாம், நான் என்னுடைய கால் பலத்தினாலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி, சுயபலத்தால் நான் நின்று கொண்டிருக்கிறேன், சுயபலத்தால் நான் நடக்கிறேன் என்று சொல்லி. அப்படி கிடையாது. எந்த நேரத்திலும் இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும், ஒரு இடத்திற்கு போவதும் திரும்பி வீட்டிற்கு வருவதும் அவருடைய சுத்த கிருபையே. அந்த சுத்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி ஒவ்வொரு நாளும் காலையிலே கிருபை புதியதாக இருக்கிறது. அவர் கொடுக்குற அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு துதித்து அந்த கிருபை பெருகத்தக்கதாக இந்த நேரத்தில் இந்த பாடலையும் பாடும் பொழுது நாம் முற்றிலுமாய் நாம் ஒப்பு கொடுப்போம். காலை தோறும் உந்தன் கிருபை பிரிதே, மாறாததே உந்தன் அன்பு, எந்த நாவில் உந்தன் துதியை வைத்து. நம்முடைய வாயிலே என்ன இருக்கிறது? அவருடைய துதி இருக்கிறத. ஒரே நாவிலே கசப்பும் தித்திப்புமான தண்ணீர் வரவே முடியாது. அப்படி வந்தது என்று சொன்னால் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். தேவனே, உம்முடைய துதியை மாத்திரம் நான் சொல்ல வேண்டும் அப்பா. வேறு எந்த வார்த்தையும், தேவையில்லாத வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் என் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அது மற்ற காரியங்கள், மற்ற ஆவிக்குரிய ஜீவத்தை அதை கெடுப்பதாய் அமைந்து விடும் அப்பா. நாற்றம் எடுக்கும் ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டியிருக்கும். ஆகவே அப்படி இல்லாத படிக்கு இந்த நேரத்தில் உந்தன் துதியை என்னுடைய நாவிலே நான் வைத்து கொள்ளத்தக்கதாய் தகப்பனே நீர் கிருபை செய்யும். நல்ல வார்த்தைகள், மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் என் நாவிலே இருக்க என்னை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒப்புக் கொடுத்து இந்த பாடலை நாம் பாடும். ஒரு நன்மை பாடி கிடக்கலாம். மழையின்றி வயல்வெளிகள் எல்லாம் பலனற்று போயிருக்கலாம். கர்த்தாவே, உம்மை தேடும் மனிதருக்கோ ஒருபோதும் ஒரு குறைவும் இல்லை. சொல்லலாம், கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு மனிதருக்கோ ஒரு குறைவும் இல்லை. நீர் போதுமே, நீர் போதுமே என் வாழ்வின் நம்பிக்கையே. நீர் போதுமே, நீர் போதுமே என் வாழ்வின்
வானம் பூமி மாறி போகலாம், ஆனால் அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது, உயிருள்ளது. வாக்குத்தத்தம் செய்த தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற காக்க உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். இந்த வருஷ துவக்கத்தில் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைத்திருந்து நிறைவேறாமல் இருக்கலாம், ஆனால் அது நிறைவேறும், அது தாமதிப்பதில்லை. அந்த நம்பிக்கையோடு இந்த கவியை நாம் பாடுவோம். தடுமாறும் வாழ்க்கையிலே, தடுமாறும் உலகத்திலே, ஆபத்து நிறைந்த உலகத்திலே தகப்பனை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகர் தனிமையாக இருக்கிறார்கள் அப்பா. அநேகர் குடும்பத்திலே இருந்தும் கூட்டத்திலே இருந்தும் தனிமை உணர்வை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீர் அவர்களுக்கு துணையாக இருந்து நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி நாம் பாடுவது மாத்திரமல்ல, நம் வாழ்க்கையிலே அதை பயிற்றுவித்துக் கொள்ளத்தக்கதாய் தேவனே நீர் போதும். உம்மோடு நாங்கள் இடைப்படும் நேரங்கள் எவ்வளவு இனிமையானவைகள். ஏனோக்கு உம்மோடு சஞ்சரித்து கொண்டிருந்த பொழுதே அவன் காணாமல் போனான் என்று சொல்லி பார்க்கிறோம், எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோமே. எலியா அப்படியே சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோமேப்பா. நம்மை போல பாடுள்ள மனுஷர்கள் தான் அவர்களும் கூட. அவர்களை தகப்பனே நீர் எப்படியாக உபயோகித்தீர், எப்படி நீர் இறுதியிலே அவர்களை எடுத்துக்கொண்டீர். அநேக நேரங்களிலே எலியா நினைத்ததெல்லாம் தன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும். அந்த சூசைடல் தற்கொலை முயற்சி, இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் வரும் பொழுது நமக்கு ஒரு நல்ல முடிவை அவர் வைத்திருக்கிறார். ஆகவே அந்த முடிவை நாம் நினைத்து பார்ப்போம். கர்த்தர் நமக்கு நல்ல முடிவை வைத்திருக்கும் பொழுது நாம் ஏன் நம்முடைய முடிவை தேடிக்கொள்ள வேண்டும்?
தேவனே, இந்த நேரத்தில் நீர் போதுமே என்று நான் பாடியிருக்கிறேனப்பா. அதுபோலவே என்னோட வாழ்க்கையிலே நான் நடந்து கொள்ளத்தக்கதாய், அதே என்னோட வாழ்க்கையில் நான் அனுபவிக்கத்தக்கதாய் எனக்கு உதவி செய்யும். யாரையும் இதையும் எதிர்பார்த்து நான் காத்திருக்காதபடிக்கு, ஏமாற்றங்களை நான் அனுபவிக்காதபடிக்கு, ஒரு முறை தகப்பனே உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று பார்க்கிறோம். மறுபடியும் இந்த கவியை பாடுவோம். நீர் போதுமே, நீர் போதுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே, நீர் போதுமே என்று சொல்லி நாம் பாடி அவருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை உயர்த்தி, தேவனே நீர் போதுமே, நீர் போதுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே, எல்லாவற்றுக்கும் நீர் போதுமானவர், நீர் போதுமானவராயிரு. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ராஜா. இந்த நேரம் ஒரு துதி நேரமாக கொஞ்ச நேரமாய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கத்தக்கதான் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கரங்களை தட்டி நம்முடைய தேவனை மகிமைப்படுத்தலாம். தேவன் அவர் போதுமானவர், அவர் புதுமையானவர், எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவன், அற்புதங்களை காண செய்கிற தேவன், அதிசயங்களை காண செய்கிற தேவன், வெண்கல கதவுகளை ஒடித்து இரும்பு தாழ்பால்களை உடைக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். தகப்பனே, அப்படிப்பட்ட மறைவிட பொக்கிஷங்களை நம்ம கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் போதும் என்று சொல்லி அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையோட அவரே நம்பி இருக்கிறபடினாலே பூரண சமாதானத்துடன் நம்மை காத்துக்கொள்ள வல்லமை உள்ளவர். அந்த சமாதானத்தை ஒருவேளை ஏதாவது குலைக்கும் என்று சொன்னால் அவரை நாம் முற்றிலும் நம்பவில்லை என்று சொல்லி அர்த்தம். நீர் போதுமே என்று சொல்லி இந்த மாத கடைசியிலே நாம் சொல்லி மாத துவக்கத்திலும் அப்படியாக நாம் அந்த மாதத்தை துவங்கி வெற்றியாய் முடிக்க தேவன் தாமே நம்முடைய ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென். துதி கனம் மகிமையாவும் மக்கே செலுத்துகிறோம் அன்பின் பரமபிதாவே. ஆமென். இப்பொழுதும் மாறி மாறி வாசிக்க குறிக்கப்பட்ட சங்கீதம் 19 சங்கீதம். நாம் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்க கேட்போம். சகோதரி பெஸ்லிகா முன்பாக வந்து இந்த சங்கீதத்தை வாசிப்பதற்கு உதவி செய்யும்படியாக கேட்கிறேன். மறுபடியும் நம்ம மத்தியிலே சுகத்தோடு வரத்தக்கதான கிருபை தேவன் பெஸ்லிகா கொடுத்திருக்க. கால்களில் அடிப்பட்டது, அவருடைய ஊழியத்தை செய்வதற்கும் வேலை செய்வதற்கும் தடைகள் ஏற்பட்டது. ஆனால் இப்பொழுது மறுபடியும் தேவன் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் தாமே தொடர்ந்து ஆபத்துக்களுக்கு நம்ம ஒவ்வொருவரையும் விலக்கி காத்து பலப்படுத்தும்படியாய் நம்மை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுப்போம். சங்கீதம் 19. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதிய ஞானியும் ஆக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது.
அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கிக்காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீக்கலாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் ஆராதனையும் தியானத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 நாளாகமும் 15வது அதிகாரம் 14வது அதிகாரம் 2 நாளாகமும் 14வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். ரெண்டு நாளாகமும் 14வது அதிகாரம் 2வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வைராக்கியமாக வாசிப்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையானதையும் செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரத்தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்கள் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படி கற்பனையின்படி செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இந்த மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாய் இருந்தது. ஆமென். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். நன்மை செம்மை, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது நன்மையா தீமையா, இது நன்மையா செம்மையா? எதுவாக இருந்தாலும், ஒரு எண்ணமாக இருந்தாலும், ஒரு செயல்பாடாக இருந்தாலும், இது நன்மையா அல்லது செம்மையா தீமையா? கண்டிப்பாக நம்முடைய மனசாட்சி அது நன்மையா தீமையான்றதை தெளிவாய் சொல்லும். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை, நமக்குள் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை, அது நன்மையா தீமையா? இப்படி நம்ம யோசித்தாலே நம்ம வாழ்க்கையில் நிறைய தீமைகளுக்கு விலக்கி காக்கப்படுவோம். இது நன்மையா இது தீமையா? ஆசா ராஜா தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு எதெல்லாம் நன்மையா இருந்ததோ, எதெல்லாம் செம்மையா இருந்ததோ அதை செய்தார் என்றதை நம்ம பார்க்கிறது. இப்போ நம்ம இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே என் வாழ்க்கையில் நான் செய்கிற காரியங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையாக இருக்கிறதா செம்மையாக இருக்கிறதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் செய்கிறதை கர்த்தர் அங்கீகரிப்பாரா, அங்கீகாரம் கொடுப்பாரா, ஆமோதிப்பாரா? அதை நம்ம உட்காந்து யோசித்து பார்த்தாலே நிறைய தீமைகளுக்கு நம்ம விலக்கி காக்கப்படுவோம். நம்ம மனசாட்சியில் இந்த காரியம் வேண்டாம், இது நல்லதில்லை, இது கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமாக இருக்காது என்பதை நம்ம மனசாட்சி தெளிவாக சொன்னால் இம்மிடியேட்டாக அதை விட்டு நம்ம விலகிட்டோம்னா அதனுடைய விளைவாக வருகிற பிரச்சனைகளுக்கு நம்ம விலக்கி காக்கப்படுவோம். ஆசா ராஜாவுக்கு அந்த தரிசனம் இருந்தது. ஆசா ராஜா அந்த தீர்மானத்தை தன் மனதிலே செய்தார். என்னன்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் யோசிக்க மாட்டேன், கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்திற்கு நான் போக மாட்டேன். இந்த வசனம் சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? சங்கீதம் 1:1 சொல்லுங்க சத்தமா. துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. 3 காரியம் அங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது. முதலாவது, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல். ஆலோசனைகள் வரும், நமக்கு ஆலோசனை வரும், இப்படி பண்ணு நல்லது, இப்படி பண்ணு நல்லது. நமக்கு ஆலோசகர்கள் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? நமக்கு நன்மை சொல்லுகிற ஆலோசகர்களாக இருக்கணும். பரவாயில்ல, என்ன நடக்குது பார்த்துக்கலாம், பண்ணு அப்படின்னா அங்கே பிரச்சனைகள் வரும். நமக்கு யார் ஆலோசனை கொடுக்கறதுன்னா நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளை எச்சரிக்கிறவர்கள், நமக்கு ஆண்டவருடைய காரியங்களை விளக்கி சொல்லுகிறவர்கள், அவர்கள் தான் ஆலோசகர்களாக இருக்கணும். நம்மோடு இருக்கிறவங்க கூட்டு களவாணிகளாக இருந்தால் பெரிய பிரச்சனையில் நம்ம சிக்குவோம். அப்போ அவங்களும் அந்த பிரச்சனையில் சிக்குவாங்க. அருமையான தேவஜனமே, ஆசா கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையானதையும் செம்மையானதையும் செய்தான். சின்ன சின்ன விஷயங்களை கூட இது நன்மையா, இது நல்லதா, இது செம்மையானதா என்று யோசித்து நம்ம செய்தோம்னா தீமைகளுக்கு விலக்கி காக்கப்படுவோம்.
தீமையின் விளைவுகளுக்கு விலக்கி காக்கப்படுவோம். அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தமும் வரும் நமக்கு. கர்த்தர் பேசுவார், மகனே மகளே அப்படின்னு சொல்லி பேசுவார். அந்த பேசுகிற சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்தால் ஒரு நாளும் நம்ம வெட்கப்பட்டு போகிறதில்ல. சரி, அப்படி என்ன செய்தார் இவர்? முதல்ல தேவனுடைய பார்வைக்கு நன்மையானதையும் செம்மையானதையும் செய்தார்னு சொன்ன உடனே முதல்ல அவர் என்ன செய்தார் அந்த ராஜானா, அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரத்தோப்புகளை வெட்டி. அப்போது அந்நிய தேவர்களுடைய ஆதிக்கம் என் வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. அந்நிய தேவர்களுடைய ஆதிக்கம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நீங்களும் நானும் அந்நிய தேவர்களை வணங்க போகிறதில்ல. கண்டிப்பாக அதுக்கு நமஸ்காரம் பண்ண போகிறதில்ல. அது என் மனசில் இருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் சிலைகளோ பீடங்களோ இருக்க போகிறதில்ல. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்நிய தெய்வங்களாய் சில நேரத்தில் சில மனிதர்கள் இருப்பார்கள். வாழ்க்கையில் சில காரியங்கள் இருக்கும். இப்போ சிலருக்கு ரெக்ரியேஷன், சூதாட்டம், ரம்மி விளையாடுறது, காடு விளையாடுறது, குதிரை பந்தயத்தில் போய் குதிரைக்கு வாளுக்கு பின்னால் பணத்தை கட்டுகிறது, ரெக்ரியேஷன் அந்நிய தெய்வங்களாய் மாறும். ஒரு காலத்தில் சீரியல் பார்த்து கொண்டிருந்தது அந்நிய தெய்வங்களாக இருந்தது. அது பார்க்காம இருக்கவே முடியாது. ஏன்னா அது கதை தொடர்ச்சியாக நமக்கு தெரிஞ்சு ஆகணும். புரியுதுங்களா? அவங்க என்ன ஆனாங்கன்னு நமக்கு தெரியணும். கண்டிப்பாக நம்ம என்ன ஆகிறோமோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவங்க என்ன ஆகுறாங்கன்னு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு ஆகணும். நேற்று அந்த சீரியல் முடியும் போது அந்த எரும மாடு அந்த முச்சந்தியில் நின்னதே, அந்த எரும மாடு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சு ஆகணும். அது தெரியலன்னா தலை வெடிச்சிரும். பார்த்தே ஆகணும். பால் பொங்குதோ, அரிசி வேகுதோ வேகலையோ, அந்த எரும மாடு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரிஞ்சே ஆகணும். போய் அங்கே தான் நம்ம உட்காந்துருவோம். அது ஒரு காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ அதை விட இன்னும் கொஞ்சம் நமக்கு வசதியான ஒன்று வந்து உள்ளங்கையிலுக்குள்ளேயே வந்திருக்குது. இந்த எரும மாடை போய் ஒரு ஸ்க்ரீனில் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இந்த எரும மாடை உள்ளங்கையிலேயே பார்க்கலாம், நடந்துக்கிட்டே பார்க்கலாம், உட்காந்துக்கிட்டே பார்க்கலாம், படுத்துக்கிட்டே பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் ரோட்டில் எல்லாம் இப்படி தான் ஆயிடுவாங்க. பாருங்க வேண்டாம், ஒரு 10 வருஷம் ஆகட்டும், எல்லாம் ரோட்டில் இப்படி தான் ஆயிடுவாங்க, வெறும் கையிலேயே. ஏன்னா இப்படியே பழகிடுச்சு. ரீலுக்கு மேலே ரீலு, வீடியோக்கு மேலே வீடியோ, அதான் வருதே, த்ரெட்டில் வருதே, வந்துக்கிட்டே இருக்குதே. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய விஷயங்கள் பிரயோஜனமாக இருக்குது, நிறைய விஷயங்கள் ஆசீர்வாதமாக இருக்குது, நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு 4 நல்ல விஷயம் வரும்போது 5ஆவது விஷயம் என்ன வருதுங்க? தேவையில்லாத ஒன்று வருது. அதை பார்த்தா அதுக்கு ஏற்றபடி தான் நீங்கள் எவ்வளோ நேரம் பார்க்குறீங்களோ அதுக்கப்புறம் வரும். அதை நான் திரும்ப ஞாபகப்படுத்துக்கிறேன். இதுக்கு யாரும் அடிமையாகலாம். இன்றைக்கி சின்ன பிள்ளைங்கள்லாம் இதில் அடிமையாகி மொபைலை கையிலேருந்து பிடுங்கினா அது தலை தெறிக்க ஓடுது, எங்கேயோ போய் இடிச்சுக்குது, மேலே ஏறுது, கீழே இறங்குது, குதிக்குது, கத்துது, சத்தம் போடுது. பெற்றோருக்கு நிறைய வேலை இருந்துச்சுன்னா பிள்ளை கையில் மொபைலை கொடுத்துட்றாங்க. நீ என்ன வேணால் பார்த்துக்கோ, நீ அமைதலாக இருந்தால் போதும். அது பார்த்து பழகிடுது. இந்த வயசுலேயே பார்த்து பழகிடுது. அருமையான தேவஜனமே, அது விக்கிரகமாய் மாறலாம். எதுவுமே விக்கிரகமாக மாறலாம். ஒரு மனுஷி நம்ம வாழ்க்கையில் விக்கிரகமாக மாறலாம். ஆசா செய்த காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பிரியமானதை நன்மையானதை செய்ய நினைத்த போது அவன் விக்கிரகங்களை அகற்றினான், மேடைகளை உடைத்தான், சிலைகளை உடைத்தான், விக்கிரக தோப்புக்களை வெட்டினான். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பைபிளில் ஏன் பீடத்தை எடுக்கணும்னு சொல்லும்? சிலையை எடுத்துரு, பீடத்தை வைக்காத. பீடத்தை வச்சா என்ன நடக்கும்? திருப்பியும் ஒரு சிலை அதுலேயே இருக்கும். எப்படி நம்ம வீட்டில் ஒரு சேர்ன்னு ஒன்று இருக்கும். உங்கள் வீட்டை யோசித்து பாருங்கள், சேர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த சேர் எதுக்காக? மனுஷன் உட்கார்றதுக்காக. ஆனால் மனுஷன் உட்கார்றதை தவிர வேற எல்லாத்துக்கும் அந்த சேர் பிரயோஜனமாக. அதில் தான் எல்லாம் வைப்போம், அதில் தான் மொபைலை சார்ஜரில் போட்டு வைப்போம், அதில் தான் புக் இருக்கும், அதில் தான் கடையிலேருந்து பொருள் வாங்கிட்டு வரதெல்லாம் அதில் வைப்போம். அப்புறம் தேவைப்பட்டால் மேலே ஏறி அதில் நின்று சுவிட்ச் பாக்ஸை ரெடி பண்ணுவோம், ஆணி அடிப்போம், அதெல்லாம் எடுப்போம். அது உட்கார்றதுக்கு மாத்திரம் அந்த சேரை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். அந்த சேர் எதுக்காக? ஆனால் அதுக்காக தான். அந்த சேருக்கே இந்த நிலைமைன்னா ஒரு பீடம் தான் என்ன நடக்கும்? அதில் ஒன்று ஏறிக்கும்.
அருமையான தேவஜனமே, அவன் பீடங்களை உடைத்தான், விக்கிரக தோப்புகளை அகற்றினான். அதுக்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அவன் அப்படி செய்தபோது அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாயிருந்தது. உன் வாழ்க்கை அமெரிக்கையாயிருக்கணும். உங்கள் வாழ்க்கை அமெரிக்கையாயிருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் ஜனங்கள் சமாதான தாபரங்களிலே அமைதியாய் குடியிருக்கும் இடத்துல, அப்புறம் இளைப்பாறுதலான ஒரு ஸ்தலத்திலே இருக்கணும். மனசு அலைப்பாயக்கூடாது. தேவையில்லாமல் இங்கே யோசித்து அங்கே யோசித்து, அதை இப்படி பண்ணி இதை இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இதை பண்ணு, இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணு, அங்கே இப்படி பண்ணு, இதை மற, அதை அந்த மாதிரி இருந்தால் வாழ்க்கை அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எப்பொழுது விக்கிரக தோப்புக்களை வெட்டி மேடைகளை அகற்றினானோ அப்பொழுது தேசம் அமெரிக்கையாக இருக்கும். அமைதலான ஒரு வாழ்க்கை, ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை, ஒரு மனநிறைவான ஒரு வாழ்க்கை. அது மட்டுமல்ல, ரெண்டாவது விஷயம் இருக்கு, இன்னொன்று இருக்கு. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின் கற்பனைகளின்படி செய்யவும் அவன் யூதாவுக்கு கற்பித்தான். எவ்வளோ அழகா இருக்குல்ல? பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும். நமக்கு இன்னைக்கு கர்த்தரை தவிர வேற எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கோம். என்னென்ன தேட முடிவோ தேடுறோம். அதுக்கு ஒரு சர்ச் என்ஜின் வேறு வந்துருச்சு, நிறைய வந்திருக்கு. கூகுளில் இருந்து எல்லாமே இருக்குது. சர்ச் என்ஜின் அப்படின்னா அதில் போய் உள்ளே போட்டு என்ன போட்டால் தேடலாம், என்ன வார்த்தை போட்டாலும் அதுக்கு ஒரு பதில் வரும். பத்தாவதுக்கு இப்போ ஏஐ வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதில் எல்லாம் தேடினீங்கன்னா என்னென்னமோ வருது. சாட் ஜிபியில் என்னென்னமோ வருது. எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறோம், என்னென்னமோ வார்த்தைக்கு அர்த்தம் தேடுறோம், என்னென்னமோ வீடியோ தேடுறோம், பேரை போட்டு தேடுறோம். ஆனால் கர்த்தரை தேடுகிறதுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறோம்? கர்த்தரை தொலைச்சிட்டு தேடுறவங்க கூட கிடையாது. கர்த்தரை தேடணும்னு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாராம். இந்த ரிஷான் மாதிரி இருக்கிற பையன் வீட்டில் போய் கேட்டானா, கர்த்தரை எங்கே தொலைச்சிட்டாரு பாஸ்டர்? தேடணும் நீங்களாம் சேர்ந்து தேடுங்கிறாங்க. எல்லாங்க எங்க கர்த்தரை பாஸ்டர் தொலைச்சிட்டாருன்னு கேட்டாராம். கர்த்தரை தேட வேண்டும்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய காரியங்களை ஈடுபாடு கொள்ள வேண்டும். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைய வேண்டும். கர்த்தரை வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நம்ம சேர்த்து கொள்ளணும். அவரை மறந்து போகக்கூடாது. அவரை மறக்கடிக்கிறதுக்கு நிறைய எண்ணங்கள், சிந்தனைகள் நமக்கு வரும். 24 மணி நேரமும் ஒரு மனுஷியுடைய முகம் நம்முடைய முகத்தோடு அப்படியே இருக்கும், மனசில் இருக்கும், ரீங்காரம் பண்ணி கொண்டு இருக்கும். அப்போ கர்த்தர் இங்கே இருக்கிறாரு அப்படின்னா ஏதோ நடுநடுவில் வந்துட்டு போகிறாருங்க. அப்பா பாம்பேயில் வேலை செஞ்சுட்டு இருந்தாராம். சாட்டர்டே சண்டே தான் வருவார் வீட்டுக்கு. ஃப்ரைடே கிளம்பினார்னா சாட்டர்டே வந்துடுவார், சண்டே கிளம்பிடுவார். கொஞ்ச நாள் கழித்து அந்த பையன் கேட்டானா, நம்ம வீட்டுக்கு ஒரு மாமா அப்பப்போ வந்துட்டு போகிறாரு, அவர் யாருன்னு. அந்த மாதிரி தான் சில நேரத்தில் ஆண்டவரோட ஐடென்டிட்டி நம்முடைய வாழ்க்கையில் மாறி விடுகிறது. இவர் யாருங்க அது அப்பப்போ வந்துட்டு போகிறாரு? ஓ, இவர் தானா? என்ன அழகா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பார்த்தீங்களா? அவன் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடுவதற்கு கற்பித்தான். சில நேரத்தில் கற்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீ ஆதி அன்பை விட்டா என்று உன் பேரிலே எனக்கு ஒரு குறை உண்டு என்று கர்த்தர் எபேசு சபையை பார்த்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. நீ என் வழிகளை காவல் செய்தால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டி இருக்கிறது. நீ என் பாதைகளில் நீ என் பாதைகளில் நடக்கவில்லை, நீ மறந்து போனாய். ஓசியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ என்னை குறித்து நீ மனம் சலித்து போனாய். மனம் சலித்து போகிறோம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஜெபமா, எப்போ பார்த்தாலும் பைபிள் வாசிக்கிறதா, எப்போ பார்த்தாலும் கோயிலா, எப்போ பார்த்தாலும் ஆண்டவரா, அப்போ மற்றதை எப்போ தான் நான் பார்க்கறது, எப்போ தான் யோசிக்கிறது? எப்பிராயிமே, என்னை குறித்து நீ மனம் சலித்து போனாய். இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காருங்க. 24 மணி நேரமும் பார்த்துட்டு இருக்கிறார் நமக்குள்ளே என்ன நடக்குது. வைராக்கியம் உள்ள தேவன்,
வைராக்கியம் உள்ள தேவன். எங்கேயாவது ஒரு விரலை வச்சார், எங்கேயோ ஒரு கையை வச்சாருன்னா பிரச்சனை ரொம்ப சீரியஸாக போயிடும். ஏனென்றால் அவரை நேசிக்கிறவர்களை அவர் என்ன செய்வாரா? சிட்சிப்பாராம். ஆமீன். இவன் இப்படி செய்ததினாலே அவனுடைய ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது. 6வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டது பண்ணினால் அந்த வருஷ காலங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாமல் இருந்தது. அரணான பட்டணங்களை கட்டினான். பாருங்க எவ்வளவு விஷயம் இருக்குதுன்னு. தேசம் அமெரிக்கையா இருந்தது, விரோதமான யுத்தம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லும் இல்லை. தேவையில்லாத யுத்தங்கள் வாழ்க்கையில் வருது, தேவையில்லாத சண்டைகள் வருகிறது, தேவையில்லாத போராட்டங்கள் வருகிறது, தேவையில்லாத கண்ணீர் வருகிறது. என்ன காரணம்? கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல வேற யாரோ உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தேவனை வைக்க வேண்டிய இடத்துல வேற யாரோ உட்கார்ந்துருக்கிறாங்க. யாரையோ உட்கார வச்சிருக்கோம். அதனால தேவையில்லாத யுத்தங்கள், சண்டைகள், சச்சரவுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீர், வேதனை, துன்பம், மற்ற மனசை புண்படுத்துகிறோம், அவங்கள அழுக வைக்கிறோம், அப்புறம் நாமும் அழுகிறோம். இதெல்லாம் எதுக்கு? இந்த யுத்தங்களெல்லாம் எதுக்கு? கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை அகற்றினார் என்றும் ஆக்கினைகளை அகற்றினார் என்றும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் ஓடி போவார்கள். யுத்தம் இல்லாத அமைதல், யுத்தம் இல்லாத அமைதல். தேசம் அமெரிக்கையாய் இருந்தது. அப்படி இருக்கும்போது என்ன நடக்கு தெரியுமா? யூதாவில் அரணான பட்டணங்களை கட்டினான். ஹல்லேலூயா. யுத்தம் இல்லைன்னா இன்னைக்கு ஒவ்வொரு தேசமும் யுத்தத்திற்காக எவ்வளவு கோடி 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 ரூபாயை செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா? இதோ இந்த உக்ரைன் ரஷ்யா போர் இன்னும் முடியல. எவ்வளவு கோடி பொருட்களை செலவு பண்ணுறாங்க. அந்த அந்த அணு ஆயுதங்களை வாங்கிறதுக்கும், அந்த 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 உபகரணங்களை வாங்கிறதுக்கும், யுத்த தளவாடங்களை வாங்கிறதுக்கும் எவ்வளவு கோடி ரூபாய் செலவாகுது தெரியுமா? இந்தியாவுடைய பட்ஜெட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க பாருங்கள். இராணுவத்துக்கு எவ்வளோ தூரம் செலவு பண்ணுறாங்கன்னா, இராணுவ வீரர்களுடைய நலனுக்காக செலவு பண்ணுறது கம்மி தான். ஆனால் இன்னொருவரை அழிக்கிறதுக்கும் பாதுகாத்து கொள்வதற்கும் செலவு பண்ணுறது அதிகம். பட்ஜெட் ஒவ்வொருடைய கண்ட்ரிலையும் நீங்கள் இராணுவ பட்ஜெட்டை பார்த்தா ஜாஸ்தி. ஏன்? யுத்தம் இல்லாமல் இருக்கணும், யுத்தம் வந்தால் ஜெயிக்கணும். இதோ இங்கே ஹமாஸுக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கும், பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கும் ஓயாமல் யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணுறாங்க தெரியுங்களா? எவ்வளவு ரூபாய் நாசமாய் போகிறது, அப்படியே மண்ணாய் போகிறது, நெருப்பாய் போகிறது, சாம்பலாய் போகிறது. யுத்தம் வந்ததுன்னா செலவாயிட்டே இருக்குங்க. அப்புறம் எங்கே கட்டுறது? ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. வீடு ஒழுகுது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. மழையில் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுது. அவங்கள பார்த்து நான் கேட்டேன், ஏங்க கொஞ்சம் ரிப்பேர் பண்ணக்கூடாதா? கொஞ்சம் தரையை உயர்த்தி கட்டக்கூடாதா? பிள்ளைங்களாம் சம்பாதிக்கிறாங்க தானே, செய்யலாம் இல்லை? அவங்க சொன்னாங்க, எங்கே செய்கிறாங்க? சம்பாதிக்கிறதெல்லாம் குடியில் போகுது, அதுக்கு கொண்டு போய் கொட்டுறாங்க. எங்கே சேர்த்து வைக்க பணம் இருக்குது? எங்கேருந்து கட்டுறது? மழைக்கு மழை கஷ்டம்தான், வேதனை தான், துன்பம் தான். கட்டினா நல்லா தான் இருக்கும். கட்டுறதுக்கு கர்த்தர் பணம் கொடுக்காம இல்லை, கொடுக்குறாரு. அது எங்கேயோ ஒரு இடத்துல போயிடுதே. தேவையில்லாத செலவுகள், வீண் செலவுகள். எங்கே கட்டுறதுங்க? கட்டணும்னு ஆசை இருக்குது, கட்ட முடியல. சில காரியங்கள் செய்யணும்னு ஆசை இருக்குது, செய்கிறதுக்கு கையில் பணம் இல்லை. தேவையில்லாத செலவுகள், வீண் செலவுகள், பணம் போகுது. ஆனால் எப்பொழுது கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல நம்ம வைத்து கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமோ அன்னைக்கு நாம் கட்ட ஆரம்பிக்கலாம். அல்லேலூயா. மனசில் நிறைய இருக்குங்களே, இதெல்லாம் நான் செய்யணுங்க, இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் கொஞ்சம் கட்டணுங்க, இதெல்லாம் நான் பண்ணணுங்க, என் வீட்டுக்கு இதெல்லாம் எனக்கு செய்யணுங்க. மனசில் ஆசை இருக்கு இல்லைங்களா?
மற்றவங்கள போல நம்மளும் நல்லா வாழணும்னு தானே நினைக்கிறோம். ஆனால் இல்லையே. ஆகாயில யோவேலில் சொல்லப்பட்டபடி பணத்தை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறான். பணம் போய்கிட்டே இருக்க ஒரு பக்கம், வீண் செலவுகள், தேவையில்லாத செலவுகள். 7வது வசனம், அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. தப்பான வார்த்தை. கட்டுவோம் ரைட்டுங்க, கட்டுவோம் ரைட்டு, அலங்கம் கட்டுவோம் ரைட்டு, அப்புறம் கோபுரம் கட்டுவோம் ரைட்டு. ஆனால் ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க, நாம் அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால்கள் போட்டு பலப்படுத்துவோமாக. அங்கத்தான் எங்கேயோ தேவையில்லாத இடத்துல அவன் ஒரு விரலை வச்சுட்டான், தேவையில்லாத இடத்துல ஒரு கையை வச்சுட்டான். இங்கே அலங்கம் ரைட்டுங்க வேணும், அது ஓகே. கோபுரம் எதுக்கு வேணும்? யாருடைய மகிமைக்காக கோபுரம்? கோபுரம் எதுக்கு கட்டுறாங்க சொல்லுங்க பார்ப்போம். வானளாவிய கோபுரம் எதுக்காக கட்டுறாங்க? எல்லாம் டெய்லி மேலே போய் எட்டி பார்த்துட்டு வாங்கண்ணா இல்லையே. முதல் ஒரு கோபுரம் கட்டினாங்களே, அந்த கோபுரம் எதுக்காக கட்டினாங்க? அவருடைய மேன்மைக்காக, அவருடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக. நான் யார் தெரியுமா? நான் என்ன கட்டியிருக்கேன் தெரியுமா? கோபுரம். ஆண்டவர் இந்த கோபுரத்தை என்ன பண்ணாரு? பாஷையே மாற்றி போட்டார். இவன் கல்லை எடுத்து வெயின்னு ஒரு பாஷையில் சொல்கிறான், அவனுக்கு அது வேற மாதிரி கேட்குது. எடுத்து வச்ச கல்லை அவன் கீழே தூக்கி போடுறான். இவன் அதை தூக்கிட்டு வாங்குறான், இவன் சொல்கிற பாஷை அவனுக்கு புரியல. தூக்கிட்டு வர வேண்டியவன் தூக்கிட்டு கொண்டு போய் வெளில கொட்டுறான். கன்ஃபியூஷன், குழப்பம், பேசுறது புரிய மாட்டேங்குது, கம்யூனிகேஷன் சரியா இல்லை. பாபேல் கோபுரம் என்னாச்சு? நின்று போச்சு. அருமையான தெய்வஜனமே, அது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. கோபுரம் கட்டுறேன்னா பாருங்க, என்ன சொல்லியிருக்கணும்? தேவனுடைய நாம மகிமைக்காக ஒரு கோபுரத்தை நான் கட்டுகிறேன். அந்த கோபுரத்தில் மேலே போய் ஜனங்கள் எல்லாம் ஜெபிக்கட்டும், கர்த்தரை துதிக்கிற துதி அங்கே அலங்கங்களில் இருந்து, அங்கே அலங்கத்தின் மேலிருந்து எழும்பட்டும். இல்லை, இதெல்லாம் என்ன பண்ணுறான் தெரியுமா? என்னுடைய பாதுகாப்புக்காக, என்னை பாதுகாத்துக்கிறதுக்காக நான் இதெல்லாம் செய்வேங்க. நம்ம செய்கிறோம் இல்லைங்களா? சேர்த்து வைக்கிறது நல்லதா கெட்டதா? கண்டிப்பாக சேர்க்கணும். எறும்பை பார்த்து கற்றுக்குவோங்கிறாரு ஆண்டவர். ஆனால் எதுக்கு சேர்க்கிறோன்றது ரொம்ப முக்கியம். கோபுரம் கட்டுறது தப்பு இல்லை. ஆனால் அந்த கோபுரத்தில் ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும். அலங்கம் எதுக்கு? அலங்கம்னா சுவர்கள், பாதுகாப்புக்கு. அது எதுக்காக கட்டுறோம்? என்னுடைய பாதுகாப்புக்காக கட்டுறோமா? அதில் ஆண்டவருக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். தாழ்பால்கள் போட்டு பலப்படுத்துவோன்னு சொன்னான் பார்த்தீங்களா? அங்கே தான் அவன் தப்பு பண்ணிட்டான். ஏனென்றால் நம்முடைய வாசல்களை தாழ்பால்கள் போட்டு பலப்படுத்துகிறவர் யாரு? ஆண்டவர். அவர் உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆமேன், உன் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னில் உள்ள உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் தான் நம்முடைய பாதுகாப்பு. அவர் தாங்க நம்ம பாதுகாப்பு. நாம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு பண்ணோன்னு இல்லை. நம்ம வீட்டை ஸ்டைலாக பூட்டு வரோம் இல்லைங்களா? அப்படி பூட்டு இப்படி பாயில் சாவியை போட்டு வந்த உடனே நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? வீட்டு பாதுகாக்காக இருக்கணும். அந்த பூட்டை உடைக்கிறது ஒரு பெரிய விஷயமா? பூட்டுக்கு சாவி போட்டு திறக்கிறது ஒரு பெரிய விஷயமா? இல்லை. நம்முடைய பாதுகாப்பு யார்கிட்ட இருக்குங்க? ஆண்டவர்கிட்ட இருக்கு. முன்னால் கவனமாக தான் போகிறோம், பார்த்துட்டு அவன் வரான், சைக்கிள்காரன் வரான், ஆட்டோக்காரன் வரான், பார்த்துட்டு பத்திரமா தான் போகிறோம். விலைக்கு போகிறோம், அப்படி வரான், அவன் போய் விளைக்கிறோம். பின்னால் எவனோ அதை வந்து இடிச்சா என்ன பண்ண முடியும்? பின்னால் கண்ணா இருக்குது நமக்கு. ஒருத்தன் வந்து பின்னால் இடிக்கணும்னா எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நம்மளை பராமரிக்கிறது யார்? பாதுகாக்கிறது யார்? நம்மளா? இல்லை, அவருடைய கிருபை.
அன்றைக்கி ஒரு 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 வீடியோவில் பார்க்குறேன், ஒரு ரீலில் பார்க்குறேன். நான் பாஸ்டர் ரீல் பார்க்குறாருன்றீங்களா? பார்ப்பேன், பார்க்காம இருக்க மாட்டேன், பார்ப்பேன், நல்லதாக பார்ப்பேன். எனக்கு இந்த மாதிரியெல்லாம் பிரசங்கத்துக்கு எதனா பாயிண்ட் கிடைக்கணும்னு நான் பார்ப்பேன். நான் ஒரு கார் நின்றுட்டுருக்கு, பின்னால் நின்று 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு அன்பு சகோதரி ஸ்கூட்டரில் வந்து அந்த காரு பின்னாடி லொட்டு இடிக்கிறான். இடித்த உடனே காரில் இருக்கவங்க இறங்குறாங்க. முன்னால் காரில் இருக்க டிரைவரு காரை ஓப்பன் பண்ணிட்டு இறங்குறாரு. இந்த அம்மா திருப்பியும் வண்டியை எடுத்துட்டு திருப்பி ஆக்சிலேட்டரை கொடுத்து அந்த டிரைவரோடு சேர்ந்து அந்த காரோட கதவோடு சேர்ந்து அந்த டிரைவரை டொம்முன்னு ஒரு அடி அடிக்கிறான். எதிர்பார்த்துருப்பாங்களா? சரி, ஒரு தடவை இடிச்ச தெரியாமல் சரி இறங்கி என்ன ஆகுறதுன்னு பார்க்கறதுக்குள்ள அவரையே காதோட சேர்த்து அடிச்சாச்சு, காரோட கதவோட சேர்த்து அடிச்சாச்சு. என்ன வேணாலும் நடக்கும், என்ன வேணாலும் நடக்குங்க. அந்த பக்கம் ரோட்டில் இருந்து நடுவில் அவ்வளோ பெரிய மீடியான் கட்டி விட்ருக்காங்க, பெரிய ரோடு. நடுவில் தடைச்சுவர் கட்டியிருக்காங்க, அவ்வளோ உயரமாக கட்டியிருக்காங்க. அங்கேருந்து ஒரு டயர் வந்துச்சு பாருங்க, தனியாக ஓடி வருது அந்த டயரு. வர டயர் அந்த ரோட்டில் தானே போகணும். அந்த மீடியான் மேலே ஏறி குதிச்சு தரையில் இடித்து முன்னால் போகிறவரோட தலைமையில் டொங்குன்னு அடித்து அவர் விழுந்துட்டார். இங்கே போயிட்டுருக்காரு மனுஷன். அந்த பாஷை பாவம் எதுக்கு போகிறாரோ தெரில. எங்கேருந்தோ வர டயர் இந்த மனுஷனோட தலையில் வந்து அடிக்குது. என்ன வேணால் நடக்கும். நம்ம என்ன தெரியுமா சொல்லணும்? என்னுடைய பாதுகாப்பு என் தேவன் தாங்க. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் என்னை மூடி இருக்கிறார். இன்னைக்கு நான் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. சகல ஆபத்து நாசமங்களுக்கும் என்னை விலக்கி காக்கிறார். நான் விழுந்தாலும் எழுந்து நிற்பேன். அவர்கள் விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே உம்முடைய கிருபை மகா பெரிது. ஆமென். நல்ல கவனிங்க. அவன் தாழ்பாள்களை போட்டு பலப்படுத்துவோமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளை இட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. இப்போ பார்த்தார் ஆண்டவர். ஓ, நீ வந்து அலங்கம் கட்டுறியா, கோபுரம் கட்டுறியா, ஓகே. தாழ்பாள்கள் போட்டு பலப்படுத்திக்கிறியா நீயே, அப்போ நான் யார் உனக்கு? என்ன நடந்தது பாருங்க. அடுத்த வசனம் வாசிப்போம் சேர்ந்து. யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3,00,000 பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,84,000 பேராகிய சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லோரும் பராக்கிரமசாலிகள். அடுத்தது யாரு? வில் ஏற்றுறவன், நாணேற்றுறவன், அப்புறம் பரிசை ஈட்டி பிடிக்கிறவன், ஈட்டியை ஹேண்டில் பண்ணுறவன். 82,80,000 பேர் சேனை ஆசாவுக்கு இருந்தது. இப்போ இதெல்லாம் நமக்கு பெருமையான விஷயங்கள், புரியுதுங்களா? கேக்கிட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க? 2,80,000 பேர் இருக்காங்க. அவங்க யாரு? அவங்க வந்து வில்லு பிடிக்கிறவங்க, அவங்க ஈட்டி பிடிக்கிறவங்க. இதெல்லாம் தான் என்னுடைய பாதுகாப்பு அப்படின்னு நினச்சான் பாருங்க. அடுத்தது நடந்தது என்ன தெரியுமா? 9வது வசனம் சேர்ந்து வாசிங்க. அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியன் ஆகிய சேரா 10,00,000 பேர் சேர்ந்த சேனையோடு 300 ரதங்களோடு புறப்பட்டு மராசே மட்டும் வந்தான். இவங்கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க? 2,80,000 பேர். அவன் எத்தனை பேர் வரான்? 10,00,000 பேர் சேர்ந்த சேனையோட 300 ரதத்தோட வரான். இவங்கிட்ட ரதம் கிடையாது. 10வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த பித்தா என்ற பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். 11வது வசனம், ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலம் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராய் வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்று ஜெபித்தான். இப்போ இந்த யுத்தம் வந்ததுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா,
கொஞ்சம் அந்த தேவனாகிய கர்த்தரை தேட கற்பித்த அவன் அவனுடைய பாதுகாப்பை எதில் வச்சுட்டான் தெரியுங்களா? இந்த 1,85,000 பேர் மேலே வச்சு அரணால பட்டணம் கட்டிட்டேன், இப்போ போல்ட்டு போட்டுட்டேன், கேட்டை வச்சுட்டேன், பூட்டிட்டேன் இருந்தான் பாருங்க. தேசம் அமெரிக்கையாக தான் இருந்தது, நல்லதாக போயிட்டு இருந்தது. ஆனால் எப்போ அவன் பாதுகாப்பை முதன்மைப்படுத்தி மனிதர்களை முதன்மைப்படுத்தினானோ 10 லட்சம் பேர் வைத்திருந்த சேரா என்ற ராஜா அவன் யுத்தத்துக்கு வந்துட்டான். ஆனால் அப்போ என்ன செய்கிறான்? தன்னை தாழ்த்தி ஆசா ஜெபிக்கிறான். பள்ளத்தாக்கில் பலமுள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே, உண்மைத்தான் நாங்கள் சார்ந்து இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்திருக்கோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்று அவன் தன்னை தாழ்த்தின போது, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியனாகிய ஆகாவை யூதாவுக்கு முன்பாக முறியடித்ததினாலே எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அது வரைக்கும் அவங்க துரத்திட்டு போய் கொள்ளையிட்டார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை எந்த இடத்துல வச்சுருக்கோம்? அவருக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறோம்? மற்ற காரியங்களுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறோம்? ரிக்ரியேஷனுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறோம்? எல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் யோசித்து பார்ப்போம். மனிதர்களுக்கு எவ்வளோ நேரம், ரிக்ரியேஷனுக்கு எவ்வளோ நேரம், வேலைக்கு எவ்வளோ நேரம்? ஐடியில் இருக்கவங்களாம் 8 மணி நேரம், 9 மணி நேரம், 10 மணி நேரம் ஒரு விக்கிரகத்தை முன்னாடியே உட்காந்துருக்குறீங்க, மடியில் வச்சுக்கிறீங்க. சில நேரத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா மடியில் வச்சுக்கலாம், படுத்துகிட்டே அந்த விக்கிரகத்தை பார்த்துட்டே உட்காந்துருக்கலாம். அது ஒரு விக்கிரமாகவே மாறிடுச்சு. அதை பார்த்துட்டே தான் இருக்கணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா முழு வேலை அதில் தான் நடக்குது. எச்சரிக்கையாக இருப்போம். கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தேசம் அமெரிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம குடும்பம் சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆறுதலாக இருக்கணும், நல்லம்பிக்கையாக இருக்கணும். யாராவது உங்ககிட்ட கேட்குறாங்கன்னு வைங்க, உங்களுக்கு சந்தோஷம் வேணுமா, உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வேணுமா, உங்களுக்கு சமாதானம் வேணுமா, இல்லை ஒரு பெரிய பங்களா வேணுமா, இல்லை ஒரு 3 வேளை நல்ல வயிறு நிறைய சாப்பிடக்கூடிய சாப்பாடு வேணுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் எதை தெரிந்து கொள்வீங்க? எதை தெரிந்து கொள்வீங்க? சமாதானம். கண்டிப்பாக. ஏன்னா சந்தோஷம் இருக்கோ இல்லையோ சமாதானம் இருக்கணும். பணம் இருக்கோ இல்லையோ சமாதானம் இருக்கணும். பொருள் இருக்கோ, நகை இருக்கோ, வீடு இருக்கோ, சாப்பாடு இருக்கோ இல்லையோ சமாதானம். கரங்களை வைத்து கேட்போம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, என் தேசம் அமெரிக்கையாக இருக்கணும், என் தேசம் அமெரிக்கையாக இருக்கணும், நான் சமாதானமாக இருக்கணும், அலைப்பாயக்கூடாது, அங்கேயும் இங்கேயோ யோசிக்கிறது என்றது, இவங்ககிட்ட பேசுறது அவங்ககிட்ட பேசுறது, கண்ணீர் விட்டு கதறது தேவையே இல்லையே. ஆண்டவரே, என் தேசம் அமெரிக்கையாக இருக்கணும், நான் சமாதானமாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் சமாதானமாக இருக்கணும். எனக்கு எது இருந்தாலும் இல்லாட்டி ஆண்டவரே என் மனசில் சமாதானத்தை தாங்க. எருசலேமை பார்த்து கடைசி ஆண்டவர் கண்ணீர் விட்டு கதறுகிறார். ஓ எருசலேமே, தேவனுடைய நகரமே, இந்த கடைசி நாட்களிலாவது நீ சமாதானத்துக்கான காரியங்களை குறித்து எண்ணினால் நலமாயிருக்கும். ஏனென்றால் எருசலேம் தேவாலயமே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு நீ இடிக்கப்படுகிற காலம் வருகிறது. ஆண்டவர் சொன்னார் அந்த எருசலேம் தேவாலயத்தை பார்த்து, கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு நீ இடிக்கப்படுகிற காலம் வருகிறது. இந்த கடைசி காலங்களிலே உன்னை சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கும்.
எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க ஏசப்பா பேசும்போது. அது எப்படிங்க ஒரு கல்லின் மேல் கல் இல்லாதபடி இடிச்சிருவாங்களா? இடித்தாங்க. ஏன் இடிச்சாங்க தெரியுங்களா? எருசலேம் தேவாலயத்தின் கோபுரத்தில் தங்கம் இருந்தது. தங்க கோபுரம், தங்கத்தினால் செய்த கோபுரம். பாபிலோனியர்கள் வந்து அதை ஆக்கிரமித்து கொண்ட போது என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? நெருப்பு வச்சாங்க. அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்கு நெருப்பு வச்சாங்க. அந்த மேலே இருந்த தங்கம் உருகி உருகி கல்லுக்குள்ளே போச்சு. அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்கு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி எடுத்து போட்டாங்க. ஆண்டவர் சொன்ன மாதிரியே நடந்தது. அவர் பேசும்போது எல்லாம் யோசிச்சிருப்பாங்க, அது எப்படிங்க ஒரு கல் மேலே ஒரு கல் இல்லாதபடி எடுப்பாங்க? எடுத்தாங்க. தங்கம் உருகுச்சு, கல்லுக்குள்ளே போச்சு. அந்த உருகின அந்த தங்கத்தை, அந்த கல்லுக்குள்ளே போன தங்கத்தை எடுக்கிறதுக்கு ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இல்லாதபடிக்கு அதை எடுத்து போட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறார், என் சமாதானத்தை உனக்கு நான் தருகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உனக்கு நான் தருகிறேன். உலகம் கொடுக்க பிரகாரமாக இல்லை. உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்க முடியாத சமாதானம், உலகம் எடுக்க முடியாத சமாதானம். அவருக்கு ஒரு பேர் இருக்கு, சமாதான காரணர், ஏக சிந்தையை விரும்புகிறவர். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை அமெரிக்கையாக இருக்கணும், என் வாழ்க்கை சமாதானமாக இருக்கணும், என் வாழ்க்கையில் அலசடிகள் இருக்கக்கூடாது, என் வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கக்கூடாது, என் வாழ்க்கையில் கண்ணீர் வேதனைகள் துன்பங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவரே சமாதான தாபரமாக என்னுடைய வீடு இருக்கணும், அமைதலான குடியிருப்பாக இருக்கணும், சமாதான வாசஸ்தலமாக என்னுடைய வீடு இருக்கணும், என்னுடைய இருதயம் இருக்கணும், என் வாழ்க்கை இருக்கணும். எது இருக்கிறதோ எது இல்லையோ, யார் இருக்கிறார்களோ எது யார் இல்லையோ, நீங்கள் கொடுக்குற அந்த சமாதானத்தை இழந்து நான் போகக்கூடாது. என் தேசம் அமெரிக்கையாக இருக்கணும். கரங்களை வைத்து சொல்லுங்கள், என் வாழ்க்கை யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலாக இருக்கணும், யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலாக இருக்கணும், யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலாக இருக்கணும். ஆண்டவரே எனக்கு கிருபை பாராட்டி இறக்கம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே எனக்கு கிருபை பாராட்டி இறக்கம் செய்யுங்க. ஆண்டவரே எனக்கு கிருபை பாராட்டி இறக்கம் செய்யுங்க. தேவன் எனக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார். கடைசியாக க்ளோசிங்கில் அந்த வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நூற்றி 144வது சங்கீதம், 144வது சங்கீதம், 12வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 11வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 144வது சங்கீதம் 11வது வசனம். மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்சங்கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவிதமான வஸ்துக்களை கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. எங்கள் வீதிகளில் கூக்குரல் உண்டாகாது. சத்துரு உட்புகுந்தா குடியோடி போகணும். சாத்தான் உள்ள நுழைஞ்சா நம்ம வீடை நம்ம காலி பண்ணணும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. 15வது வசனம் வைராக்கியமாக வாசிப்போம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். அப்படியே தலைகளை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். இந்த வசனத்தின் அடிப்படையில் கர்த்தர் உங்களோட என்ன பேசினார்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் பேசுகிறவர், கண்டிப்பாக பேசியிருப்பார். அவர் பேசாமல் இருக்க மாட்டார். ஆண்டவரே, இந்த ஜீவ வார்த்தைகளை கொண்டு நீர் என்ன காரியத்தை எங்களோடு கூட இடைப்படுகிறீரோ அதை செய்து முடிக்க எனக்கு கிருபை தாங்க. எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நான் நடந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு வேண்டியது சமாதானம்.
எனக்கு வேண்டியது என் தேசம் அமைதலாக இருக்கணும். நான் தத்தளிக்கக்கூடாது. தத்தளிப்பின் பாத்திரத்தை என் கையிலே இருந்து எடுத்து போடுங்க. ஆண்டவரே உதவி செய்யுங்க. ஆண்டவரே உதவி செய்யுங்க. உம்மை நான் எப்பொழுதும் தேடணும். உம்மை முதன்மைப்படுத்தணும். நன்மையானதையும் பிரியமானதையும் நான் செய்யணும். செம்மையானதை நான் செய்யணும். ஆண்டவரே எனக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே உம்முடைய ஜீவ வார்த்தையை நான் தேடணும். உம்முடைய திருவுள சித்தத்தை தேடணும். அந்நிய காரியங்களை விளக்கணும். ஆண்டவரே என் தேசம் அமெரிக்கையாக இருக்கணும். சமாதான தாபரமாக இருக்கணும். நிலையான வாசஸ்தலமாக இருக்கணும். ஆண்டவரே கிருபை பாராட்டுங்க. இறக்கம் செய்யுங்க. கேட்போமா? இணைந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல், தெய்வீக சமாதானம், ஆறுதல், நம்பிக்கை நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.